Okay, very good evening, all of you. Can you hear me? நான் கதைக்கிறது உங்களுக்கு தெளிவா கேக்குதான்னு ஒரு chat boxல சொல்லுங்க. Okay, thank you. சில பேர் வந்து லாஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, சில பேர் இதுல புதுசா அன்னைக்கு வந்திருப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து 2020 பாஸ்ட் பேப்பர் செய்து கொண்டிருக்கிறோம் இங்கிலீஷ். லாஸ்ட் கிளாஸ் வந்து டெஸ்ட் 1 to 4, டெஸ்ட் 1ல இருந்து டெஸ்ட் 4 மட்டும் நாங்கள் செய்துட்டோம். டுடே இன்னைக்கு வந்து நாங்கள் பார்க்க போறது வந்து டெஸ்ட் 5. ஓகே, வித்தவுட் டிலே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, டெஸ்ட் 5 பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் அன்றைக்கு 2020 பாஸ்ட் பேப்பர் தான் செய்ய போறேன். அதனால நீங்க செய்து பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இனி வார கிளாஸ்ல வந்து நாங்க என்ன கொஸ்டின் செய்ய போறோமோ அதை செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து கூடுதலா இருக்கும். நீங்க ஆல்ரெடி செய்த கேள்வி என்ன நான் அதை விளங்கப்படுத்தும் போது உங்களுக்கு இலகுவா விளங்கும். ஒருவேளை நீங்க நான் இப்ப படிப்பிக்கும் போதுதான் நீங்க இந்த கேள்வியை செய்து பாக்குறீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, அவங்களுக்கு புதுசா இருக்கும் கேள்வி. ஸோ அதுதான். ஓகே, பாப்போம். Test 5. Read the text and complete the table given below. The first one is done for you. Okay. பாத்தீங்கன்னா நான் போன கிளாஸ்லயும் சொன்னான், இப்படி பேராகிராஃப் கேள்வி தந்தால் நீங்க ஃபர்ஸ்டா கொஸ்டின்ஸை ரீட் பண்ணணும். அதாவது என்னென்ன கொஸ்டின் தந்திருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, கீழே டேபிள்ல என்னென்ன கொஸ்டின் தந்திருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் வருமானு நீங்க ரீட் பண்ணும்போது, பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருவீங்க. சரியா? அப்ப இங்க பாருங்க, the name of the country. First question வந்து the name of the country, அதாவது கண்ட்ரியினுடைய நேம். Second, the smallest island. சரியா? மிகச்சிறிய ஐலாண்ட். Third question வந்து the number of ethnic groups. சரியா? ஓகே, தேர்ட் வந்து the number of ethnic groups, அதாவது மோல்டாவில் இருக்கிற இனம். சரியா? எத்தனை இருக்கு? சோ இங்க நீங்க கவனிக்கணும், the number of ethnic groups ன்னா எத்தனை இருக்குன்னு அர்த்தம். ஃபோர்த் வந்து the capital city, அதாவது தலைநகரம். மோல்டாவினுடைய தலைநகரம் என்ன? ஃபிஃப்த் ஒன் the official language. சரியா? லாங்குவேஜ்ன்றது வந்து மொழி. அப்ப மோல்டாண்ட அரச மொழி என்னது? ஓகே, சிக்ஸ்த் ஒன் மணி யூஸ்ட். மோல்டாவில் யூஸ் பண்ணப்படுற மணி, அதாவது ஸ்ரீலங்காவில் ருப்பி மாதிரி மோல்டாவில் வந்து என்ன கரன்சி யூஸ் பண்ணப்படுதுன்னு கேட்டிருக்கு. சரியா? அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தெரியும். இனி பாருங்க, நீங்க பேராகிராஃப் ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு ஆன்சர் வந்து கொண்டு இருக்கும். அப்பயே நீங்க ஃபில் பண்ணிக்கொண்டு போகலாம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த பேராகிராஃப். Malta is a country with 3 islands. Okay, Malta வந்து 3 தீவுகளை கொண்ட ஒரு country. They are, அதாவது என்னென்ன தீவுகள்னா, the island of Malta itself, ஒன்று வந்து Malta, and the smaller island of Gozo and Comino. சரியா? smaller island என்னவாம்? island Gozo and Comino. சரியா? இத வந்து ஸ்மாலர் ஐலாண்ட்னு தந்திருக்கு. உங்களுக்கு கேட்டது क्वेश्चनல கேட்டது உங்களுக்கு தெரியும், the smallest island. என்ன smallest means ஆகச்சிறியது. நீங்க படிச்சிருப்பீங்க என்ன, கம்பரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ்னு படிச்சிருப்பீங்க. சோ இதுல கேட்டிருக்கிறது வந்து சூப்பர்லேட்டிவ். ஸ்மாலஸ்ட் ஐலாண்ட்னா மிகச்சிறிய ஐலாண்ட் இது. அப்ப இதுல வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது. சோ அடுத்த சென்டென்ஸை பார்ப்போம். the area of the Malta. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஏரியான்றது பரப்பு. இதை வச்சுக்கொண்டு நாங்க எது ஸ்மாலஸ்ட் ஐலாண்ட்னு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ப்போம். the area of the Malta island is 246 square kilometers. ஸோ மோல்டாண்ட பரப்பளவு வந்து 246 சதுர கிலோமீட்டர்ஸ். while Gozo is 67 square kilometers in area. Comino is only 3.5 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அப்ப இதுல வேண்டிய ஏரியா வச்சுக்கொண்டு நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணேலும். ஸ்மாலஸ்ட் ஐலாண்ட் வந்து எது? கொமினோ. பாருங்க, கொமினோ வந்து ஜஸ்ட்
3.5 square kilometers. So the answer is Comino. பாத்தீங்களா, உங்களுக்கு கேள்வி வாசிச்சபடியா நீங்க பேராகிராஃப் வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது இந்த கேள்வி இருந்தது. ஸ்மாலஸ்ட் ஐலண்ட். ஓகே, Comino. Okay. As at 2019, the population of Malta was 5,14,564. Okay, அப்ப 2019 வந்து மோல்டாண்ட பாப்புலேஷன்ன்றது வந்து சனத்தொகை. மோல்டாவில் வந்து 5,14,564 பேர் தான் சனத்தொகையா இருந்தது. சரியா, இதை பத்தி எங்களுக்கு கேட்கல. சோ மூவ் பண்ணுவோம். There are two ethnic groups in Malta. பாத்தீங்களா, இங்க வந்து தந்திருக்கு there are two ethnic groups in Malta. அப்ப உங்களுக்கு क्वेश्चनலயும் கேட்டது பாருங்க, number of ethnic groups. சோ நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 2 TWO2. ஓகே, சரியா. அப்ப பாருங்க, there are two ethnic groups in Malta. They are the Maltese and non-Maltese. சரியா, ரெண்டு எத்னிக் குரூப்பும் என்ன, ஒன்று வந்து Maltese, மற்றது non-Maltese. அது உங்களுக்கு தேவையில்லை. The percentage of the Maltese is 79%. அப்ப ரெண்டு இனம் தானே இருக்கு மோல்டாவில். அதுல ஒன்று வந்து மோல்டீஸ், மற்றது நான் மோல்டீஸ். அதுல பாத்தீங்கன்னா மோல்டீஸ் பெர்சன்டேஜ் வந்து 79% and the percentage of non Maltese is 21%. சரியா, ஓகே. இத கேட்டிருந்ததா உங்களுக்கு? இல்ல. சோ மூவ் பண்ணுவோம். Valletta is the capital of Malta. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கேபிட்டல் என்ற வேர்ட் வந்தது எல்லா क्वेश्चनல பாருங்க. The capital city. So Valletta is the capital of Malta. அப்ப Valletta தான் என்ன ஆன்சர். கேபிட்டல் சிட்டி வந்து மோல்டாண்ட கேபிட்டல் சிட்டி Valletta. உங்களுக்கு வந்து பிள்ளைகள் இதோட மீனிங் தெரிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. சில வேளை உங்களுக்கு வந்து இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது இப்ப வலேட்டா, மோல்டா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் புதுசா இருக்கும். எங்களுக்கு அது தேவையில்லை. இதுல பாருங்க கேபிட்டல்னு தந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் இதுதான் கேபிட்டல். அப்ப எங்களுக்கு கேபிட்டல் சிட்டின்னு கேட்டா நாங்க வலேட்டாண்டு ஈஸியா கொடுத்துடலாம். ஓகே, அண்ட் இட் இஸ் ஆல்சோ த ஸ்மாலஸ்ட் நேஷனல் கேபிட்டல் இன் த யூரோப்பியன் யூனியன். ஓகே, யூரோப்பியன் யூனியன்லயே வந்து ஸ்மாலஸ்ட், அதாவது மிகச்சிறிய தலைநகரம் கொண்ட ஒரு நாடு வந்து மோல்டாவா. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, the official and national language in Malta is Maltese. ஓகே, இந்த லாங்குவேஜ் ரிலேட்டடா ஏதோ ஒரு கொஸ்டின் வந்திருந்தது, ஞாபகம் இருக்கு தானே? அப்ப பாப்போம், கொஸ்டினுக்கு போவோம். the official language ன்னு கேட்டிருக்கு. சரியா, அப்ப பாருங்க இங்க இருக்கு the official language is official and national, அதாவது அரசு தேசிய மொழி வந்து என்னவா Maltese. so answer is Maltese. Maltese. Okay, which is of Arabic origin. ஓகே, இட்டாலியன் அது உங்களுக்கு தேவையில்லை. நான் கேள்வி கேட்டதா ஒன்லி லாங்குவேஜ் கேட்டிருந்தது, லாங்குவேஜ் நாங்க கொடுத்துட்டோம். Italian and Sicilian also previously served as official language on the island for centuries. ஓகே, இதுக்கு முதல் வந்து வேற official languagesம் அங்க இருந்திருக்கு, பேசப்பட்டிருக்கு. English is the second official language. ரெண்டாவது official language வந்து இங்கிலீஷா. அதுவும் உங்களுக்கு தேவையில்லை, கேள்வியில வரையில. The chief products of Malta are potatoes, vegetables, grapes, wheat and barley. Okay, இதெல்லாம் வந்து chief products, ஒரு முதன்மையான ஒரு ப்ராடக்ட்ஸ். மோல்டாவில் வந்து ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு என்னன்னு ஒரு சீஃபான ப்ராடக்ட், முதன்மையா இருக்கிற. அதாவது இங்க ஸ்ரீலங்காவில் வந்து எங்கள்கிட்ட இப்ப டீ, தேயிலை அதுகள் இருக்கிற மாதிரி இப்ப நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் தானே, ஏற்றுமதி செய்யறது. அதே மாதிரி மோல்டாண்ட சீஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பொட்டாட்டோஸ், வெஜிடபிள்ஸ், கிரேப்ஸ், வீட் அண்ட் பார்லி. Okay, Malta is a very important shipping center for the Mediterranean. மெடிட்டரேனியன்ன்றது வந்து இந்த மத்திய தரைக்கடலை சொல்லுவோம். அப்ப அந்த மத்திய தரைக்கடல்ல வந்து இந்த ஒரு
அதாவது மோல்டா வந்து ஒரு முக்கியமான ஏற்றுமதி மையமாக செயற்படுது. ஷிப்பிங் பண்றதுன்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருட்களை கடத்துறது, கொண்டு போறது. அப்ப இம்பார்ட்டன்ட் ஷிப்பிங் சென்டரா தொழிற்படுது மோல்டா. சரியோ? அது எங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கல. இட் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஆர்கிடெக்சரல் சைட்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். இது வந்து ஆர்கிடெக்சரல் சைட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சரல்ன்றது என்ன? அதிண்ட ஒரு நிர்மாணத்துவம், அதாவது இந்த கலைகள் இதுல வந்து ஃபேமஸான இடம். அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். மோல்டா இஸ் ஆல்சோ பாப்புலர் ஃபிலிம் லொகேஷன் இன் இட்ஸ் ஓன் ரைட். இது வந்து ஒரு பாப்புலர் ஃபிலிம் லொகேஷன் கொண்ட ஒரு இடமாகவும் இருக்கு. The currency used in Malta is the euro. இங்க பாருங்க, இதுல வந்து கரன்சி என்ற வேர்ட் தந்திருக்கு. ஆனா உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டது வந்து மணி. அப்ப சில வேளை உங்களுக்கு மணிக்கு சிமிலர் வேர்ட்ஸ் தான் கரன்சி என்று தெரியாட்டிக்கு இந்த கொஸ்டின் செய்யலாது. ஆனாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு ஓர்டர்ல தான் ஆன்சர் வந்து கொண்டிருக்கு. பாருங்க, ஓர்டர்ல வந்துட்டு இருக்கு. சோ எங்கேயோ இதுக்குள்ளதான் ஆன்சர் வரப்போகுது. இந்த 2 லைனுக்குள்ளதான் ஆன்சர் வரப்போகுது. அப்ப பாப்பீங்க, the currency and இருக்கு. So ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். The currency used in Malta is the euro. சரியா? அப்ப ஆன்சர் இஸ் euro. உங்களுக்கு கரன்சி என்று தெரியாட்டிலும் சம்டைம்ஸ் இந்த யூரோன்ற வேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? அப்ப அது நீங்க கண்டுபிடிக்கலாம், இதுதான் மணியா இருக்குமெண்டு. மோல்டா இஸ் ஆல்சோ பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இன் யூரோப். யூரோப்ல வந்து ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆகவும் இந்த மோல்டா இருக்குது. ஓகேவா? தட்ஸ் ஆல். இதுலயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5 மார்க்ஸும் ஈஸியா எடுத்துடலாம். மற்றது இன்னொரு விஷயம், நான் ஒரு ட்ரிக் சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி இந்த பேராகிராஃப் கேள்வி வரும்போது 100% வந்து இப்படி ஓர்டர்ல தான் ஆன்சர் வரும். சரியா? என்ன ரீசெண்டா பாஸ் பேப்பர்ஸ் நீங்க செய்திருந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்படி குழப்பி இப்ப எக்ஸாம்பிள், இப்ப ஸ்மாலஸ்ட் ஐலாண்ட்ன்றது வந்து இங்க லாஸ்ட்லயும் மணி யூஸ்ட் வந்து இப்படி மேல அப்படி குழப்பி இல்லாம ஸ்டார்ட்ல இருந்தே உங்களுக்கு வாசிச்சு விட செய்யக்கூடிய மாதிரி ஈஸியா தான் இப்ப வருது பேப்பர்ல. சோ இது ஒரு ஐடியா உங்களுக்கு. சரியா? இத வந்து மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இதுல ஏதும் டவுட் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல நான் டவுட்ஸ் கேட்கறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தருவேன். அந்த டைம் நீங்க கேட்டுக்கொள்ளலாம். டவுட் ஒன்றும் இல்லைன்னா நாங்க அடுத்த நோட்டீஸ் ரைட்டிங்க்கு போவோம். ஓகே. May I know the meaning for shipping? ஷிப்பிங் நான் சொன்னதான், ஷிப்பிங்ன்றது இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு போறது, ஏற்றுமதி, லைக் எக்ஸ்போர்ட், அதாவது ஏற்றுமதி செய்யறது. சரியா? ஓகே. டெஸ்ட் 6 பாருங்க. நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரீட் பண்ணி விடுறேன். ரீட் பண்ணிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் தரேன். நீங்க இந்த நோட்டீஸ் ஒர்க்கா எழுதுங்க. சரியா? எழுதி பாருங்க. உங்களால எழுத முடியுதா அல்லது எங்க நீங்க ஸ்ட்ரக் ஆகுறீங்கன்னு ஒருக்கா கவனிங்க. அதுக்கு பிறகு நான் சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும். Okay, the welfare society of your school has planned a program to clean the dengue breeding places in your school. ஓகே, த வெல்ஃபேர் சொசைட்டி என்றது வந்து நலன்புரி சங்கம். இப்ப எல்லா ஸ்கூல்லயுமே இருக்குமே வெல்ஃபேர் சொசைட்டி உண்டு. ஓகே, அப்ப எங்களோட ஸ்கூல்ல வெல்ஃபேர் சொசைட்டி வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பிளான் பண்ணி இருக்கணும். என்னண்டா, டு கிளீன் த டெங்கு ப்ரீடிங் பிளேசஸ் இன் த ஸ்கூல். சரியா? ஸ்கூல்ல வந்து டெங்கு பரவுற இடங்களை கிளீன் பண்றதுக்கு. ஸோ யூ ஆர் த மானிட்டர் ஆஃப் யுவர் கிளாஸ். உங்களோட கிளாஸ் மானிட்டரா, and your teacher has asked you to inform your classmates about this program. ஓகே, நீங்க வந்து கிளாஸ் மானிட்டர். உங்களோட டீச்சர் சொல்றாங்கள உங்களோட கிளாஸ் பிள்ளைகள் எல்லாரும், கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணட்டாம் இந்த ப்ரோக்ராம் பற்றி. ஓகே,
write a notice inviting your classmates to participate in it. ஓகே, நீங்க என்ன செய்றீங்க? உங்களோட கிளாஸ்மேட்ஸுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கிரியேட் பண்றீங்க. சரியா? யூஸ் about 40 to 50 words including the followings. ஓகே, இங்க கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நோட்டீஸ் வந்து should be small. நோட்டீஸ் வந்து எப்பயுமே ஒரு சின்னதா இருக்கணும். ஒரு 40 to 50 words, அதாவது மேக்ஸிமம் வேர்ட்ஸே 50 தான் இருக்கணும் நோட்டீஸ். சரியா? பிகாஸ் நோட்டீஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இடையில, இப்போ நீங்க ஸ்கூல்னா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லணும்னா ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் ஒரு நோட்டீஸ் போடுவோம். சரியா? அதாவது ஒரு ஒரு ப்ரோக்ராம் பற்றி அல்லது ஏதாவது ஒரு தகவல் இன்ஃபர்மேஷனை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னா நாங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். மற்றது இப்ப நீங்க நோட்டீஸை வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதி ஒரு நோட்டீஸ் போர்ட்ல போட்டீங்கன்னா யாருமே அதை பார்க்க மாட்டாங்க. ஸோ நோட்டீஸ் வந்து எப்பயுமே ஒரு 40 to 50 வேர்ட்ஸ்ல தான் இருக்கும். ஓகே, அதை விட இன்னும் ஒரு விஷயம், நோட்டீஸ் வந்து நீங்க ஹெட்டிங்கும் போடணும். சரி, இது வந்து மிஸ் பண்ணவே கூடாது. 50 வேர்ட்ஸை தாண்டவும் கூடாது. நோட்டீஸ் வந்து நீங்க ஹெட்டிங் போட மறக்கவும் கூடாது. ஓகேவா? அண்ட் இதுல இன்க்ளூட் த ஃபாலோவிங்னு சொல்லி தந்திருக்கிற 3 விஷயம் பாருங்க. டேட் அண்ட் டைம், பிளேசஸ் டு பி கிளீன், அதாவது எந்தெந்த பிளேஸ் வந்து கிளீன் பண்ண போறீங்க, அண்ட் திங்ஸ் டு பி brought, அதாவது என்னென்ன திங்ஸ் வந்து நீங்க கொண்டு வரணும். ஸோ இது தந்தால், ஒருவேளை உங்களுக்கு இந்த இன்க்ளூட் த ஃபாலோவிங்ன்ற விஷயம் வந்து தந்தால், இதுக்கு தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும் ஸ்கீம்ல. இதை விட நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன எழுதினாலும் வந்து அதுக்கு மார்க்ஸ் இல்ல. ஆனா நீங்க அப்படி தேவையில்லாம எழுதினீங்கன்னா உங்களுக்கு வேர்ட் லிமிட்டும் கூடிரும். ஸோ இந்த இன்க்ளூட் தந்தால், இந்த விஷயம் தான் இன்க்ளூட் பண்ணணும் மட்டும் தந்தா நீங்க இதை விட மேலதிகமா இதுவும் எழுத வேண்டாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் நான் இவ்வளவு விஷயம் சொல்றேன். அடுத்தடுத்த வருஷம் பாஸ் பேப்பர்ல செய்யும் போது இது சொல்ல மாட்டேன். சரியா? ஓகே, அப்ப ஐ வில் கிவ் யூ 2 minutes. சரியா? நான் உங்களுக்கு 2 நிமிஷம் தாரேன். இந்த நோட்டீஸ் ஒருக்கா எல்லாரும் எழுதிக்கொள்ளுங்க. Okay, let's see. I think you have done. பாப்போம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோட்டீஸ் ஷுட் இன்க்ளூட்ஸ் ஒன்லி 40 to 50 வேர்ட்ஸ். சரியா? 40 தொடக்கம் 50 வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு நோட்டீஸ்ல இருக்கணும். அதை விட நோட்டீஸ்ல கட்டாயம் இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்ப்போம். சிலது கொண்டு வந்து நோட்டீஸ் போடுங்க கட்டாயம், ஹெடிங். சரியா? அதை விட ஆர்கனைசர்ஸ், யார் அந்த ஒரு ஈவெண்ட் பத்தி மென்ஷன் பண்றீங்கன்னா யார் அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர். ஓகே, தென் என்ன தெரிஞ்ச மாதிரி டேட், டைம், பிளேஸ், பிளேஸ் ஓ வென்யூ, 2 3 தான். பிளேஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ், எக்ஸ்பிளைன் பண்றேன்னு வெயிட். பார்ட்டிசிபென்ட்ஸ் and expectations. And போயிட்டாங்களா?
ஓகே, பாருங்க நோட்டீஸ்ல இந்த விஷயங்கள் கட்டாயம் இருக்கணும். அதாவது நோட்டீஸ் அண்ட் ஹெடிங் மற்றது ஆர்கனைசர். இப்போ எக்ஸாம்பிள் இதுல சொல்லி இருக்கு பாருங்க, வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் அவர் ஸ்கூல். எங்களோட ஸ்கூல்ல வெல்ஃபேர் சொசைட்டியால தான் இந்த ப்ரோக்ராம் நடத்தப்படுது. ஸோ ஆர்கனைசர்ஸ் வந்து யாரு? வெல்ஃபேர் சொசைட்டி. தென் டேட் இருக்கணும், டைம் இருக்கணும், பிளேஸ் இருக்கணும், அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் மீன்ஸ் இப்போ நாங்க இந்த ப்ரோக்ராம் செய்யறோம்னா யார் பார்ட்டிசிபென்ட்ஸ், யாரு நாங்க இன்வைட் பண்ணி இந்த நோட்டீஸ் எழுதுறோம், அது வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் மீன்ஸ் இந்த நோட்டீஸ்ல ஏதாவது எதிர்பார்க்கிற விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட்டீஸ் எடுத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு கிளீனிங் ப்ரோக்ராம்னு சொல்லி லாஸ்ட்ல பாருங்க திங்ஸ் டு பி ப்ரோட், இந்த திங்ஸ் வந்து நீங்க கொண்டு வரணும் இந்த ப்ரோக்ராமுக்கு வரைக்குன்னு சொல்லி இருக்கு. அப்ப அதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, அண்ட் நோட்டீஸ் எழுதுற டேட், எழுதுற ஆள். ஓகேவா? இவ்வளோ விஷயமும் ஒரு நோட்டீஸ்ல நீங்க இன்க்ளூட் பண்ணி ஆகணும். இதுவெல்லாம் மொழினா உங்களுக்கு 50 வேர்ட்ஸ் வந்துடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு நோட்டீஸ் ஒன்று பார்ப்போம். வெயிட், கவனிங்க, இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் நோட்டீஸ் ஒன்று தந்திருக்கு. இத பார்த்துட்டு இதையே வந்து நாங்க எப்படி மாத்தி இந்த கேள்விக்கு எழுதுறோம்னு சொல்லி பார்ப்போம். சரியா? யூ ஆர் த செக்ரட்டரி ஆஃப் த இங்கிலீஷ் அசோசியேஷன் ஆஃப் யுவர் ஸ்கூல். சரியா? ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ் அசோசியேஷன் செக்ரட்டரி நீங்க. யூ ஹாவ் ஆர்கனைஸ்டு டிராமா காம்படிஷன். சரியா? நீங்க வந்து ஒரு டிராமா காம்படிஷன் ஒன்று ஆர்கனைஸ் பண்ண போறீங்க. Write a notice inviting all students of your school to watch the drama. சரியா? நீங்க வந்து உங்களோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் இந்த டிராமா பாக்குறதுக்கு இன்வைட் பண்ணி ஒரு நோட்டீஸ் ஒன்று எழுதட்டாம். ஓகேவா? அப்ப இதுக்கு வந்து சாம்பிள் நோட்டீஸ் ஒன்று நான் இதுல தந்திருக்கிறேன். வடிவா கவனிங்க, இதை வந்து நாங்க ஒரு டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணி வைப்போம். அதை அப்படியே இதுல எக்ஸாம்ல கேட்ட நோட்டீஸுக்கு எப்படி மாத்தி எழுதுறேன்னு பார்க்க போறோம். சோ இது ஏன் சொல்றேன்னுடா, என்ன நோட்டீஸ் வந்தாலுமே நீங்க இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி எழுதி கொள்ளலாம். இது ஒன்லி நீங்க பாடமாக்கி வச்சீங்கன்னா என்ன நோட்டீஸ் வந்தாலும் எழுதி கொள்ளலாம். சரியா? இப்ப இந்த நோட்டீஸ் பார்ப்போம். த இங்கிலீஷ் லிட்ரேசி அசோசியேஷன் ஆஃப் கிளிநொச்சி ஹிந்து காலேஜ், சரியா? ஏதாவது ஸ்கூல் போடுங்க. ஹாஸ் ஆர்கனைஸ்டு டிராமா காம்படிஷன். சரியா? நீங்க உங்களோட இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷனால வந்து என்ன செய்ய போறீங்க? ஹாஸ் ஆர்கனைஸ்டு டிராமா காம்படிஷன். சரியா? ஓகே, the competition will be held on டேட் போடுவீங்க. இப்ப இங்க நோட் பண்ணீங்கன்னா டேட்டுக்கு முன்னால நீங்க 1 போடணும் கட்டாயம். அப்ப இதை வந்து நோட் பண்ணி வைங்க. எல்லா இந்த டெம்ப்ளேட்லயே நாங்க அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். the competition will be held, ஓ இல்லாட்டிக்கு it will be held ரெண்டும் நீங்க எழுதி கொள்ளலாம். ஆனா உங்களுக்கு ஒரு வேர்ட் கவுண்ட் கூட வேணும்னா again the competition போட்டு கொள்ளலாம். சரியா? the competition will be held on. சோ நாங்க ஒரு ஈவென்ட் வந்து நடக்க போகுது வேண்டா என்ன யூஸ் பண்ணலாம்? will be held on 10th 7 2022 from 1:30 PM to 5 PM. பாருங்க, ஒரு டைம் பீரியட் நாங்க குடிக்கிறதுக்கு வந்து from யூஸ் பண்ணி டைமை சொல்லிக் கொள்ளலாம். ஒரு டைம் பீரியட். ஒருவேளை நீங்க ஒரு டைம் தான் சொல்ல போறீங்க, ஏதாவது ஒரு டைம் சொல்ல போறீங்கன்னா போட்டுட்டு டைமை சொல்லிக் கொள்ளலாம். ஸ்டார்டிங் டைம் மட்டும் சொல்ல போறீங்கன்னா at 1:30 PM சொல்லிக் கொள்ளலாம். ஒருவேளை நீங்க டைம் பீரியட் இப்போ 1:30 to 5 PM சொல்ல போறீங்கன்னா ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன் த ஸ்கூல் மெயின் ஹால். சரியா? எந்த பிளேஸ் சொல்றதுக்கு நீங்க ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணுவீங்க? இன். ஓகே, to watch the event and please reserve your seats before 10th of July. All students of our school are invited. அப்ப பாருங்க, எல்லாம் இன்வைட் பண்றதுக்கு, யாரையும் இன்வைட் பண்றதுக்கு நீங்க என்ன மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம்டா? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அவர் ஸ்கூல் ஆர் இன்வைட்டட். அதே மாதிரி நீங்க வேற யாரையும் இன்வைட் பண்ண போறீங்கன்னா அந்த அவைய மென்ஷன் பண்ணி இன்வைட்டட்னு கொடுத்தீங்கன்னா ஓகே. டு வாட்ச் த இவெண்ட் அண்ட் ப்ளீஸ் ரிசர்வ் யுவர் சீட்ஸ் பிஃபோர் 10th of July. சரியா? அப்ப இதுல சொல்லி இருக்கு, நீங்க 10th of Julyக்கு முன்னா உங்களோட சீட்ஸை வந்து ரிசர்வ் பண்ணி கொள்ளுங்க என்று சொல்லி இருக்கு. சரியா? இத வந்து நான் ஒரு டெம்ப்ளேட்டா மாத்த போறேன் பாருங்க.
ஓகே, அப்ப நான் இதையே வந்து ஒரு டெம்ப்ளேட்டா மாத்தி வச்சிருக்கேன் பாருங்க. டேஸ் ஆஃப் டேஸ் ஹேஸ் ஆர்கனைஸ்டு டிராமா காம்படிஷன். அப்ப உங்களுக்கு தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க எங்கட நோட்டீஸே எடுப்போம். எங்கட கொஸ்டின்ல தந்த நோட்டீஸ் வந்து வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் அவர் ஸ்கூல் தானே. சோ நாங்க இதுல போடலாம் வெல்ஃபேர் சொசைட்டி. The welfare society of, அதுல வந்து ஸ்கூல் நேம் போட்டிருந்தாது, இதுல வந்து எங்கட ஸ்கூல் நேம் தரையில கொஸ்டின்ல. சோ our school, the welfare society of our school. has organized a drama competition. சரியா? அப்ப இதுல பாருங்க, நீங்க இதுல என்னென்ன மாத்தி எழுதுவீங்க? has organized a program. அப்படியே கொஸ்டின்லயே தந்திருக்கு பாருங்க, organized a program. Okay, wait. இதை வந்து நாங்க அப்படியே எங்களோட கொஸ்டின் பேப்பர்லயே செய்வோம். ஏண்டா உங்களுக்கு கொஸ்டின் ரீட் பண்ண ஈஸியா இருக்கும். இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதுன்னு நம்புறேன். ஓகே பாருங்க, the welfare society of your school ன்னு சொல்லி இருக்கு. சோ இங்க நாங்க ஃபில் பண்ணுவோம். the welfare society really sorry for the convenience. Mari type the welfare okay, the welfare society of our school has organized drama competition and இதுல சொல்லி இருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த drama competition தேவையில்லை, இது drama competition-ஓ இல்ல. so has organized பாருங்க program, ஹெடிங்ல அப்படியே இருக்கிறத இங்க எழுதுவோம். program to clean the dengue breeding places. Okay, places. So the welfare society of our school has organized a program to clean the dengue breeding places. அடுத்தது பாருங்க, டெம்ப்ளேட்ல என்ன இருக்கு? the dash will be held on. so the program will be held on date. சரியா? ஒண்ணுக்கு பக்கத்துல நீங்க என்ன போடணும்? டேட் சம்திங், என்னோ டேட் போடுங்க. 10/7/2024 from okay, ஸ்ரமதானம் என்ன சாரி, அந்த கிளீனிங் ப்ரோக்ராம் வந்து என்ன டைம் டு என்ன டைம் நடக்க போகுது? from 1:30 PM to 5:30 PM. ஓகே, அப்ப நான் சொன்னான், நீங்க டைம் பீரியட் சொல்றதா இருந்தா from சொல்லி 1:30 to 5:30 கொடுக்கலாம். அப்படி இல்ல நீங்க ஸ்டார்டிங் டைம் மட்டும் கொடுக்க போறீங்கடா, the program will be held on 10/7/2024 at 1:30 PM கொடுப்பீங்க. ஆனா நீங்க from யூஸ் பண்ணி இப்படி கொடுத்தீங்களா இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் வேர்ட் கவுண்ட் கூடும். ஓகே, then in the school main hall, இங்க பாருங்க in the school main hall ன்னு சொல்லி இருக்கு. அப்ப இதுல வந்து உங்களுக்கு ஸ்கூல் மெயின் ஹால் அண்டு வராது, இன்னவர் ஸ்கூல் அண்டு போட்டீங்கடா. ஓகே, ஸ்கூல்ல தானே கிளீனிங் ப்ரோக்ராம். ஸோ பிளேஸ் அங்க இன் த ஸ்கூல். all students of our school are invited to watch the event. ஓகே, இதை நீங்க எப்படி மாத்தலாம்? இந்த கேள்வி கேட்ட மாதிரி all students of our school are invited to participate the event.
அது வந்து டிராமா காம்படிஷன்ன்றதால வாட்ச் த ஈவென்ட் இருந்தது. நீங்க இது வந்து பார்ட்டிசிபேட்னு மாத்திக்கொள்ளலாம். இன்வைட்டட் டு பார்ட்டிசிபேட் இன் தி ஈவென்ட் என்று வேணாம் ப்ரோக்ராம்னு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க முன்னுக்கு ப்ரோக்ராம்னு போட்டுட்டீங்க தானே. ஸோ ப்ரோக்ராம் சரியா. all students of a school are invited to participate in the program and please reserve your seats before 10th of July இதுல போட்டிருக்கு சரியா. எங்களுக்கு அது தேவையில்லை. நாங்க அதுக்கு பதிலா என்ன எழுத போறோம், உங்களுக்கு இன்க்ளூட்ல வந்து பிளேசஸ் டு பி கிளீன் மற்றது திங்ஸ் டு பி ப்ரோட் இந்த ரெண்டு விஷயம் மென்ஷன் பண்ண சொல்லி இருக்குதானே. ஸோ நாங்க அதை எழுதுவோம். அப்ப all students of our school are invited to participate in the program and please bring என்ன கொண்டு வர please bring இல்ல பாருங்க என்ன டூல்ஸ் equipment இருக்குல்ல. so you can write like this please bring necessary என்ன தேவையான இப்ப இந்த கிளீனிங் ப்ரோக்ராமுக்கு தேவையான please bring necessary tools and equipments அல்லது tools or equipments whatever என்னண்டாலும் எழுதி கொள்ளலாம். ஓ equipments when you come சரியா. நீங்க வரும்போது please bring necessary when you come. okay பாருங்க the welfare society sorry bring necessary tools or equipments when you come. okay and இன்னொரு விஷயம் நாங்க இன்க்ளூட் பண்ணணும் என்ன places to be clean மற்ற எல்லா விஷயமே வந்துட்டு அப்ப இதை போட போறோம். இதை நீங்க சிம்பிள் வேர்ட்ஸ்ல எழுதுங்க. சிம்பிள் வேர்ட்ஸ் என்ன we are going to clean என்று எழுதலாம் அல்லது சிம்பிளா ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதுறா we will clean the places around shrine room பாருங்க and the classes. okay clean the places around the shrine room and near the classes. சரியா. இப்ப வந்து உங்களுக்கு கேட்ட எல்லா வேர்ட்ஸுமே வந்துட்டு நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கட்டாயம் இதுல 40க்கு மேல வேர்ட்ஸ் இருக்கும் 40 to 50. அப்படி இல்ல உங்களுக்கு திருப்தி இல்ல இன்னுமே எதுவும் எழுதணும்னு நீங்க ஃபீல் பண்ணினா ஏதாவது இப்ப இந்த டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸுக்கு பதிலா நீங்க என்னென்ன டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணலாம் சரியா. அப்படியே நீங்க வேர்ட்ஸ் கவுண்ட கூட்டலாம். அப்படி இல்லையண்டா இந்த கிளீன் பண்ண போற பிளேசஸ்ல நீங்க எக்ஸ்ட்ராவா ஏதாவது சேர்த்து கொள்ளலாம். உங்களோட கிளாஸ் ரூம் ஏதாவது சம்திங் அப்படி நீங்க வேர்ட் கவுண்ட் கூட்டணும்னா அப்படி கூட்டலாம் சரியா. அப்ப இதுல பாருங்க the welfare society of our school கிளியர் இல்லாம இருக்கும். சோ நான் அந்த பிளாங்க்ஸை வந்து இதுல டிலீட் பண்ணி விடுறேன். நான் அதை ஏன் அந்த பிளாங்க் விட்டுனா உங்களுக்கு அது ஈஸிக்காக அந்த டெம்ப்ளேட்டை நீங்க அப்படியே பாடமாக்கி வச்சிருந்தீங்கன்னா எந்த நோட்டீஸ் வந்தாலுமே இந்த இப்படி நான் இப்ப ஃபில் பண்ணின மாதிரி ஃபில் பண்ணீங்கன்னா ஓகே. டவுட்ஸ் வச்சிருங்க லாஸ்ட்ல கேட்கலாமா. and you have to put the heading notice. சரி உங்களுக்கு ஒருவேளை வேர்ட் கவுண்ட் கூட்டுற வேற மெத்தட் சொல்லி தரேன். நோட்டீஸ் எழுதிட்டு இன்னொரு ஹெடிங் போடலாம் கிளீனிங் ப்ரோக்ராம் சரியா. இப்படி ஹெடிங் போடலாம். ஓகே அப்ப நாங்க இன்க்ளூட் பண்ண வேண்டிய எல்லா விஷயமே வந்துட்டு ஸோ லாஸ்ட்ல வந்து நீங்க நோட்டீஸ் எழுதினா டேட் ஃபார் எக்ஸாம்பிள் டுடே டேட்டை போடுவோம் 6/12/2024. இதுல டேட் பிள்ளைக்கு மட்டும் யோசிக்கிறேன்ல அதுல உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேட்டை போட்டுக்கொள்ளும். அண்ட் இங்கால வந்து நீங்க மானிட்டர் தானே கிளாஸ் மானிட்டர் தானே. ஸோ மானிட்டர் உங்களோட சிக்னேச்சரை வேணும்னா நீங்க இதுல இன்க்ளூட் பண்ணி கொள்ளலாம்.
ஓகே, தட்ஸ் ஆல். நோட்டீஸ் இஸ் டன். நோட்டீஸ் வந்து செய்தாச்சு. ஈஸி பிள்ளைகள், நோட்டீஸ்ல எல்லாம் வந்து நீங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம், 5 மார்க்ஸ் ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். சரியா? வேண்டா இப்ப நான் அந்த டெம்ப்ளேட்டை ஷேர் பண்றேன். நீங்க இதை வந்து ஒருக்கா ஒரு லேப்ல பார்த்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. லேப்போ போன்ல பாத்தீங்கன்னா, அப்படி இல்லையண்டா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இதுதான். என்ன கேள்வி வந்தாலும் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இதுல வந்து ஃபில் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே. சரி, இது ஒரு மெத்தட். சரியா? இன்னொரு மெத்தட், ஈஸி மெத்தட் சொல்றேன். சில பேர் வந்து நீங்க எனக்கு இல்ல கஷ்டம், இங்கிலீஷ் பேப்பரே செய்யலாது, நான் ஒரு என்னன்னு சொல்றது, இப்பதான் படிக்கிறேன் அப்படி நினைக்கிறார்கள் வந்து நோட்டீஸ்ல ஈஸியா 5 மார்க்ஸ் எழுதலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நோட்டீஸ் என்ற ஹெடிங்கோட, சரியா, இந்த நோட்டீஸ் என்ற ஹெடிங்கோட மற்ற இந்த எழுதுற டேட் மானிட்டர் இது தெரியும் தானே, இடையில நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இந்த ஹெடிங்க வந்து அப்படியே காப்பி பண்ண போறீங்க. சரியா? இந்த வெல்ஃபேர் சொசைட்டி இந்த யூஆர்ன்ற இடத்த அவன்னு மாத்தலாம். ஓகே, எப்படி எழுதுறேன்னு சொல்லித்தரேன். இந்த வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் அவர் ஸ்கூல், யுவர் ஸ்கூல் எழுதுறீல, அவர் ஸ்கூல் ஹேஸ் பிளான்ட் program குயிக்கா பாப்போம், to clean the dengue breeding places in our school. பாத்தீங்களா, இது ஒட்டு சேஞ்சுமே நான் பண்ணல, ஒன்லி நான் சேஞ்ச் பண்ண விஷயம் வந்து உங்க அலைன்மென்ட் மாறுது. Planned program to clean the dengue breeding places in our school. பாருங்க, ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல, இப்படி போட்டுட்டு தென் இதுல தந்திருக்கிற மாதிரி டேட், டைம், பிளேஸ் and places be clean. ஓகே, இங்க பாருங்க, இதுக்கு கூட உங்களுக்கு என்ன 4 out of 5 மார்க்ஸ் வரும், கட்டாயம் வரும். சரியா? நீங்க விஷயத்தையும் போட்டுட்டு the welfare society of our school has planned a program to clean the dengue breeding places in our school ன்னு போட்டுட்டு டேட்டா போடுவீங்க. என்ன டேட்? ஏதாவது டைம், என்ன அட்டெண்ட் போட்டுட்டு டைமை போடுவீங்க 3:30 PM. ஓகே, பிளேஸ் போட்டுட்டு in our school. பிளேசஸ் டு பி கிளீன்டு இந்த பிளேஸ் இதுல மென்ஷன் பண்ண பிளேசஸ் அப்படியே போடுவீங்க. திங்ஸ் டு பி ப்ரோட்னு போட்டுட்டு நெசசரி டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் போடுவீங்க. இதுல இவ்வளவு மணினாலே உங்களுக்கு 4 மார்க்ஸ் வந்துடும். சரியா? மார்க்ஸ் கொஞ்சம் குறைவா தான் வரும், 1 or 2 மார்க்ஸ் குறைவா தான் வரும். அப்படி உங்களுக்கு ஒன்றுமே எழுத வராதுன்னு சொன்னா நீங்க இப்படி எழுதினா சரி. ஓகே, டிலே பண்ணாம அடுத்த கேள்விக்கு போவோம். டைம் ஆகுது. அவர் டெஸ்ட் 7 எடுங்க. read the following text and underline the correct answer. இதுல வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைன்ன்றது ஹைலைட் பண்ணி இருக்கு. ஸோ நீங்க கரெக்ட் ஆன்சரை வந்து அண்டர்லைன் பண்ணணும். இங்கேயும் நாங்க வளமையா செய்யற மாதிரி முதல் கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு பிறகு பேராகிராஃபுக்கு வருவோம். சரியா? ஓகே, how often did the writer and his family visit grandma? சரியா? அதாவது இந்த ரைட்டர், இந்த டெக்ஸ்ட் எழுதின ரைட்டர் வந்து எப்ப எல்லாம் அவர்கிட்ட கிராண்ட்மாண்ட வீட்டுக்கு விசிட் பண்ணுவார். செகண்ட் கொஸ்டின் இஸ் what did grandpa offer them? what did grandpa offer them? ஓகே, அந்த ரைட்டருக்கு கிராண்ட்பா என்ன கொடுக்கிறவர், சாரி கொடுத்தவர். what did grandpa offer them? ஓகே, third question, where was the antique clock?
ஓகே, ஏதோ ஆன்டி கிளாக் ரிலேட்டடா அந்த டெக்ஸ்ட்ல இருக்கு. ஸோ வேர் வாஸ் த ஆன்டி கிளாக், அந்த ஆன்டி கிளாக் எங்க இருந்தது. அண்ட் ஃபோர்த் ஒன், இவென்ச்சுவலி இன் லைன் 13 மீன்ஸ். கவனிச்சு கொள்ளுங்க, இப்படி ஒரு கேள்வி கட்டாயம் வராது. சரியா, இந்த கேள்வி வராத பேப்பரே இல்ல. அதாவது எந்த லைன்ல ஒரு வேர்டை கொடுத்துட்டு அந்த வேர்ட் என்னத்தை மீன் பண்ணுதுன்ற ஒரு கொஸ்டின் கட்டாயம் வராது. சரியா, அப்ப இவென்ச்சுவலி இன் லைன் 13 மீன்ஸ் 13வது லைன்ல கூறப்பட்ட இவென்ச்சுவலி என்ற வேர்டின் மீனிங் என்னன்னு கேட்டிருக்கு. அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் இஸ், வாட்ஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இவெண்ட்ஸ் விச் ஹேப்பன்ட் அட் கிராண்ட்மாஸ். ஓகே, கிராண்ட்மா வீட்டுல நடந்த சில நிகழ்வுகளை வந்து இன்கரெக்ட் ஆர்டர்ல தந்திருக்கு. நீங்க அதுல அதாவது எது கரெக்ட் ஆர்டர்னு சொல்லி கண்டுபிடிக்கட்டுமா. ஓகே, இப்போ வந்து டெக்ஸ்டுக்கு வருவோம், கவனிங்க. I still remember how anxiously I was waiting for our monthly visit to grandma's house. சரியா, எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்கு, நான் என்னுடைய கிராண்ட்மா வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு ஆர்வத்தோட வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான். பாருங்க, இதுல சொல்லியிருக்கு மந்த்லி விசிட்டா. சோ ஒவ்வொரு மாதமும் நான் என்னுடைய கிராண்ட்மா வீட்டுக்கு போறேன் நான். ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட் தட் ஐ குடன்ட் ஸ்லீப் until the day I left for grandma's. சரியா, எப்பயுமே வந்து நான் என்னுடைய கிராண்ட்மா வீட்டுக்கு போக மட்டும் என்ன தூங்கவே மாட்டேன். சோ எக்ஸைட்டடா இருப்பேன், எப்படா போவேன்னு இருப்பேன். as soon as we got to grandma's house, okay, ஒரு மாதிரி grandma ஹவுஸுக்கு போயிட்டோம். we always went to the kitchen. சரியா, நாங்க எப்ப ஓகே, as soon as we got to grandma's house we always went to the kitchen. நாங்க எப்ப போனாலும் கிச்சனுக்குள்ள போவோம். their grandma would give us a burning hot bowl of soup. சரியா, நாங்க கிராண்ட்மா வீட்டுக்கு போனா கிராண்ட்மா வந்து எங்களுக்கு ஒரு பவுல் ஆஃப் சூப் தருவா. and we enjoyed it very much. Grandpa also would give us each Grandpa also would give us each a bar of chocolate that melted in our mouth soup. சரியா, அப்ப கிராண்ட்மா வந்து எங்களுக்கு பவுல் ஆஃப் சூப் தருவா. ஆல்சோ கிராண்ட்பா வந்து சாக்லேட் தருவார். just off the kitchen, just off means nearby. சரியா, பக்கத்துல, கிச்சனுக்கு பக்கத்துலயே was grandma's living room. சரியா, கிச்சனுக்கு பக்கத்துலயே வந்து கிராண்ட்மாண்ட ரூம் இருக்கு. high on the wall was an antique clock. ஓகே, அந்த ரூமுக்கு பக்கத்துல வந்து உயரத்துல சுவர்ல ஒரு ஆன்டிக் கிளாக் இருக்கு. ஆன்டிக் கிளாக் என்னத்த சொல்றதுன்னா, அந்த பழைய காலத்து மணிக்கூடு. அது வந்து என்னன்னு சொல்ற, ஒரு கூடுதலா பாப்பீங்க லுக்கா இருக்கும். அது வந்து ஆன்டிக் கிளாக்னு சொல்லுவோம். at the far end of the room were grandma's short octagonal cabinets with round tops. இப்ப பக்கத்திலேயே வந்து அது என்ன, கிச்சனுக்கு பக்கத்திலேயே கிராண்ட்மாண்ட ரூம் இருக்கு. அதுல வந்து சுவர்ல உயரத்துல ஒரு ஆன்டிக் கிளாக் இருக்கு. ஆல்சோ கொஞ்சம் தூரமா கிராண்ட்மாண்ட அந்த எண்கோண வடிவமான கேபினட்ஸ் இருக்கு. சரியா, அதாவது இந்த அலுமாரி இருக்கு. கிராண்ட்மா ஆல்சோ ஹேட் அ பிளேஸ் ஃபார் us to play. ஆல்சோ அங்க வந்து எங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு இடமும் இருக்கு. இட் வாஸ் த ஓல்ட் கராஜ். அது வந்து ஒரு ஓல்ட் கராஜ். அப்ப அங்கதான் நாங்க விளையாடுறாங்க. there were some cars. அங்க வந்து கார் இருக்கு. not just regular cars but wonderful old cars. அது வந்து ரெகுலரா இப்ப எங்க வீடுகளில் இருக்கிற மாதிரி கார் இல்ல, அது வந்து பழைய காரா. சரியா, when the engines of those cars started they sounded like lions roaring. ஓகே, எப்பெல்லாம் நாங்க அந்த காரை ஸ்டார்ட் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து இந்த சிங்கம் வந்து உருமுற மாதிரி ஒரு சத்தம் பெறுமா. ஏன்னு சொல்லுங்க, பழைய கார் தானே. சோ இட் சவுண்டட் லைக் லயன்ஸ் ராயரிங். when the time came to leave grandma's house we were always sad. சரியா, எப்பெல்லாம் நாங்க கிராண்ட்மாண்ட வீட்டை விட்டு வெளிக்கிட போறோமோ அப்பெல்லாம் நாங்க சேட் ஆகிருவோம், கவலை ஆகிருவோம். we would miss grandma's fresh glass of milk in the morning and grandpa's loud laughter. ஓகே, நாங்க எப்பயுமே வந்து கிராண்ட்மா வீட்டை விட்டு வெளிக்கிடும் போது மிஸ் பண்ணுவோம். என்ன தேவைன்னா, அவ கிராண்ட்மாண்ட ஃப்ரெஷ் கிளாஸ் ஆஃப் மில்க், அதாவது கிராண்ட்மா தார மில்க்கும் அண்ட் கிராண்ட்பாஸ் லவுட் லாஃபர். கிராண்ட்பா வந்து நல்ல பெரிய சத்தமா சிரிப்பாராம். அதை எல்லாமே மிஸ் பண்ணுவேராம். sometimes we would hide under grandma's great big bed hoping our parents would leave without us. ஓகே, சில நேரத்துல வந்து நாங்க ஹைடண்டா ஒளிகிறது.
அண்டர் கிராண்ட்மாஸ் கிரேட் பிக் பெட். சில வேளை என்ன செய்வோம்னா கிராண்ட்மாண்ட பெரிய பெட்டுக்கு கீழே போய் நாங்க ஒளிஞ்சிருவோம். ஹோப்பிங் அவர் பேரண்ட்ஸ் வுட் லீவ் வித்வுட் அஸ். என்ன ஒருவேளை பேரண்ட்ஸ் வந்து எங்களை விட்டுட்டு போகட்டும்னு சொல்லி அது வந்து அவற்ற ஒரு ஒரு இமேஜின் ஒரு கற்பனை. இவென்ச்சுவலி தே ஆல்வேஸ் ஃபவுண்ட் எஸ். ஆனா கடைசியில அவை வந்து எங்களை கண்டுபிடிச்சிருவினோம். சரி, இது வந்து இந்த ரைட்டரின் ஒரு என்னன்னு சொல்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங். சரியா, இப்ப வந்து கொஸ்டனுக்கு வருவோம். ஹவு ஆஃபன் டிட் த ரைட்டர் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி விசிட் கிராண்ட்மா? இது நாங்க பாத்துறாங்க. இப்ப எல்லாம் கிராண்ட்மா வீட்டுக்கு ரைட்டரும் அவற்ற ஃபேமிலியும் வந்து போயிட்டு வருவினோம். அப்ப ஆன்சர்ஸ் வந்து நீங்க நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் நோட் பண்ணி இருப்பீங்கன்னு. நோட் பண்ணாட்டி ஒருக்கா செய்யுங்க பாப்போம் இந்த கொஸ்டினை குயிக்கா. ஃபர்ஸ்ட் லைன்லயே தந்திருக்கு ஒன்ஸ் அ மந்த். ஒவ்வொரு மாதமே போயிட்டு வருவினோம். ஸோ தி ஆன்சர் இஸ் ஒன்ஸ் அ மந்த். அண்டர்லைன் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன். இதுல அண்டர்லைன் பண்ண சொல்லி சொல்லியிருக்கு. ஒன்ஸ் அ மந்த் அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. செகண்ட் கொஸ்டின் இஸ் வாட் டிட் கிராண்ட்பா ஆஃபர் தேம்? பாருங்க, பவுல் ஆஃப் சூப், கிளாஸ் ஆஃப் மில்க், பார் ஆஃப் சாக்லேட். அப்ப கிராண்ட்பாவை தேடி பிடிச்சீங்கன்னா தெரியும். பாருங்க, கிராண்ட்பா ஆல்சோ வுட் கிவ் அஸ் ஈச் பார் ஆஃப் சாக்லேட். சரியா, அப்ப கிராண்ட்பா உங்களுக்கு தாரது வந்து பார் ஆஃப் சாக்லேட். பார் ஆஃப் சாக்லேட் அண்டர்லைன் பண்ணுவீங்க. இங்க தெரியும் பாருங்க, பவுல் ஆஃப் சூப் தராது. பாருங்க, கிராண்ட்மா வுட் கிவ் அஸ் ன்னு சொல்லி இருக்கு. அப்ப கிராண்ட்மா தான் பவுல் ஆஃப் சூப் தாரவா. ஆல்சோ இங்க வந்து கிளாஸ் ஆஃப் மில்க்கும் பாருங்க, we would miss grandma's fresh glass of milk ன்னு தந்திருக்கு. So the answer is a bar of chocolate. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, where was the antique clock? பாருங்க, antique clockக்கு வருவோம். இங்க இருக்கு, ஹை on the wall was an antique clock. அப்ப ஈஸியா அதுல ஸ்ட்ரைட்டாவே ஆன்சர் இருக்குன்னு. அப்ப where was the antique clock? High on the wall. Okay. At the fourth question பாருங்க, eventually in line 13 means. அப்ப இதுல வந்து ஹைலைட் பண்ணியே தந்திருக்கு. உங்களுக்கு தேட கூட கஷ்டம் இல்ல. இவென்ச்சுவலி வந்து ஹைலைட் பண்ணிருக்கு. நான் பேராகிராஃப் ரீட் பண்ணும் போதே சொன்னான். என்ன இவென்ச்சுவலி மீன்ஸ் ஃபைனலி, இறுதியாக. Okay, fifth question. What is the correct order of events which happened at grandma? உங்களுக்கு தெரியும் தானே, நான் டெக்ஸ்ட் ரீட் பண்ணிக்கே என்னென்ன ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஆர்டர்ல நடந்திருக்கு மட்டும் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பாருங்க, பிளேயிங் இன் த கராஜ். அப்ப இந்த ஆன்சரை நாங்க முதலே என்ன தவிர்த்திடலாம், இக்னோர். இது வேணாம் உங்களுக்கு. சரியா, ஏன்னா பிளேயிங் இன் த கராஜ் வந்து லாஸ்ட்ல வந்தது. ஓகே, ஈட்டிங் அ பார் ஆஃப் சாக்லேட் அது வரும். சரியா, சாக்லேட் சாப்பிடுறது. தென் பிளேயிங் இன் த கராஜ், ஹைடிங் அண்டர் கிராண்ட்மாஸ் பெட். ஈஸியா நாங்க கண்டுபிடிச்சலாமே. இதான் ஆன்சர். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். லாஸ்ட்ல தான் வந்து ஹைடிங் அண்டர் கிராண்ட்மாஸ் பெட். நாங்க என் அம்மா அப்பா எங்களை விட்டுட்டு போகட்டும்னு சொல்லி நாங்க பெட்டுக்கு ஒளியிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு லைன் தந்தது தானே. அதுதான் இப்படியும் லாஸ்ட்ல வரும். ஃபர்ஸ்டா வாரதும் எங்களுக்கு தெரியும், ஈட்டிங் பார் ஆஃப் சாக்லேட். ஏன்னா கிராண்ட்மா வீட்டுக்கு போனோன்னே கிராண்ட்மா வந்து எங்களுக்கு பவுல் ஆஃப் சூப், மற்றது கிராண்ட்பா எங்களுக்கு சாக்லேட் தருவாருன்னு சொல்லி இருந்தது. என்ன, ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகே, okay, raised hands, wait. Someone send me the answer and you are right, Nahila. I think you are right. A, C, A, B. Very good.
If you don't mind, could you please explain again? எதை கேட்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட்ல கேளுங்க ஒருக்கா. இல்ல நான் உங்களுக்கு டைம் தரும்போது டவுட்ஸ் கேட்க டைம் வரும்போது கேளுங்க. டைம் திருப்பி விளங்கப்படுத்தி விடுறேன். அவர் ஸ்கூல்னு போடாம ஸ்கூல் நேம் போடலாம் தானே. இப்ப கொஸ்டினை டிபெண்ட் பண்ணி இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஓகே பாப்போம். ஷூர் நீங்க போடலாம். ஏன்னா இதை உங்களை தான் எழுத சொல்லி இருக்கு பாருங்க. தி வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் யுவர் ஸ்கூல்னு தானே வந்திருக்கு. உங்களுக்கு விரும்பினா நீங்க ஸ்கூல் நேம் போடலாம். எந்த பிள்ளைங்க இல்ல. என்ன டவுட்? டீச்சர் இதுக்கு எப்படி மார்க்ஸ் போடுவாங்க? அந்த எந்த கொஸ்டினை கேட்குறீங்கன்ற ஒரு லாஸ்ட்ல கேளுங்க. அன்மியூட் பண்ண சான்ஸ் தரீங்க. ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் வித் அஸ் போடலாமான்னு கேக்குறீங்க. ஓகே நீங்க போடலாம் கட்டாயம் சரியா. ஆனா என்ன சொல்லுங்க உங்களோட கிளாஸ்மேட்ஸுக்கு தான் நீங்க இன்ஃபார்ம் பண்ண போறீங்க ஆஸ் அ கிளாஸ் மானிட்டரா. சோ அவை வரணும் அப்படி போடலாம். அப்படி இல்லாட்டிக்கு யூ அரைவல் இஸ் மூவ் அப்ரிசியேட்டட் உங்களோட வருகை வந்து பாராட்டத்தக்க விஷயம் கொடுக்கலாம். அப்படியும் கொடுக்கலாம் சரியா. ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் வித் சிம்பிளா இப்படியும் போடலாம். ஓகே ஒரு டவுட்? தேங்க்யூ. ஓகே ஓலா வெல்கம். இது வந்து வெரி சிம்பிள். இப்படியும் போடலாம். ஓலா வெல்கம். லாஸ்ட்ல நீங்க அப்படி கொடுங்க. ஓலா வெல்கம். சரி நாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். டைம் அடுத்த கொஸ்டின் பார்த்துட்டு நான் உங்களுக்கு டைம் தருவேன் டவுட்ஸ் கேட்கறதுக்கு. வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். சரி சரி சரி. பாய் பாய். ஓகே. Test 8. Write a paragraph on one of the following topics. Use about 50 to 60 words. சரியா. இப்படி ஒரு கேள்வியும் வாரது. எனக்கு தெரிஞ்சு திருப்பி 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 ஒரே கேள்வி தான் வாரது. ஹெல்ப்ஃபுல் பர்சன் அல்லது மை ஃபேவரட் பர்சன் இன் மை லைஃப் அல்லது விசிட்டட் பிளேஸ். சரியா. பிளேஸ் ஐ லைக் டு விசிட். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் திருப்பி திருப்பி வாரது. இதுவும் நாங்க அந்த நோட்டீஸ் டெம்ப்ளேட் எழுதி வச்ச மாதிரி இதையும் ஏதாவது ஒரு பேராகிராஃப் நீங்க பாடமாய் கொண்டு போனீங்கன்னாலே மாத்தி மாத்தி எழுதி கொள்ளலாம். எந்த பிரச்சனையும் இல்லை சரியா. ஓகே இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் தரேன். இருக்கும் பிளேஸ் ஐ லைக் டு விசிட் ஓ ஹெல்ப்ஃபுல் பர்சன் இன் மை லைஃப். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்க எழுதி கொள்ளுங்க சரியா. ஒரு 2 minutes தரேன் அவ்வளவுதான். செய்யுங்க.
ஓகே, பாப்போம். இந்த கேள்வி பார்க்க முன்னும் உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு பேமெண்ட் கிளாஸ் தான். நான் இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ் வந்து இப்போ நீங்கள் டீச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்காக ஃப்ரீயாக போட்டது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இது வந்து பேமெண்ட் கிளாஸ். பேமெண்ட் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணார்கள் மட்டும்தான் இதை ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ண வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த நம்பருக்கு ஹோல்ட் பண்ணி அதைச்சு நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரியா? 6 340 86 12 இதுதான் என்னுடைய நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இப்படி இங்கிலீஷ் பாஸ் பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா நான் மோ டீடைல்ஸ் தருவேன். ஓகே, இப்ப பாருங்க. இது ரெண்டு ஹெடிங் தந்திருக்கு. ஹெல்ப்ஃபுல் பர்சன் இன் மை லைஃப், பிளேஸ் ஐ லைக் டு விசிட். ரெண்டு ஹெடிங்லையும் நீங்களா ஒன்று கெஸ் பண்ணுவீங்க எந்த ஹெடிங் எடுத்தா நான் எழுதுவேன். சரியா? இந்த 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 டாபிக் எடுத்தா நான் எழுதுவேன் யோசிச்சு கொள்ளுங்க. சிம்பிளா யோசிங்க, பெருசா யோசிக்க வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிளேஸ் ஐ லைக் டு விசிட் என்றா எனக்கு போக பிடிச்ச ஒரு இடம். அப்ப நீங்க என்ன எழுதலாம்? வளமையா ஒரு போற இடம், ஒரு டெம்பிளோ பார்க்கோ அந்த மாதிரி இல்ல கூட உங்களோட கிராண்ட்மா வீடோ, அல்லது நீங்க ஓகே நார்மலா உங்களோட ஃப்ரெண்ட் வீடுன்றே எழுதுங்க. யோசிங்க, ஏன்னு சொல்லுங்க. அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூட பாயிண்ட்ஸ் எழுதலாம். ஓகே, நான் ஃப்ரெண்டோட சேர்ந்து என்னெல்லாம் செய்வேன், விளையாடுவேன், சாப்பிடுவேன், கதைப்பேன், இந்த மாதிரி விஷயங்கள் எழுதலாம் தானே. அப்ப சிம்பிளா ஒரு 50 வேர்ட்ஸ் வந்துருமெண்டு போட்டு நீங்க இந்த டாபிக்கை சூஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நீங்க கண்டென்ட் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு யோசிக்கவே தேவையில்லை. அது நாங்க எஸ்ஏ பாட்டுக்கு யோசிக்கலாம். ஓகே, எஸ்ஏ வந்து 250 வேர்ட்ஸ்ல எழுதணும், அதுல என்ன கண்டென்ட், நல்ல கண்டென்ட் இருக்கணும்னு யோசிக்கலாம். இந்த கேள்விக்கெல்லாம் அப்படி தேவையில்லை. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஸ்மால் பேராகிராஃப் எழுத போறேன். என்னன்னா, பிளேஸ் பிளேஸ் ஐ லைக் டு விசிட். பிளேஸ் ஐ like to visit. Okay, a place I like to visit. இப்போ நான் சிம்பிளா எனக்கு எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். என்னன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறது அது வந்து ஈஸியா எழுதக்கூட மாதிரி இருக்குமென்று நான் யோசிக்கிறேன். அதனால நான் அதை எழுதுறேன். என்னென்று எழுதலாம்? இதே எழுதுங்க. பிளேஸ் ஐ லைக் டு விசிட் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் வித்தியாசமா எழுத போறீங்கன்னா, மை ஃபேவரிட் பிளேஸ் place to visit is my friend's home. சரியா? பாருங்க, சிம்பிளா எழுதுங்க. எனக்கு போக பிடிச்ச இடம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வீடு. அடுத்து எழுதலாம், இது வந்து என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. இட் இஸ் நியர் மை ஹவுஸ். சரியா? இது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது. சோ அதனால ஐ விசிட் தேர் எவ்ரி சண்டே. பாருங்க, சிம்பிள் சென்டென்ஸா எழுதுறேன் இல்லையா, ஒட்டு அந்த கம்ப்ளிகேட்டடா எழுதவே இல்லை. இட் இஸ் நியர் மை ஹவுஸ், இது வந்து என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ ஐ விசிட் தேர் எவ்ரி சண்டே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் அங்க போறேன். நான் ஐ விசிட் தேர் எவ்ரி சண்டே. இந்த வசனம் எழுத தெரியாட்டிக்கு இங்க இங்க யோசிங்க. நான் கோயிலுக்கு போறேன்ன்றதை என்ன எழுதுவீங்க? ஐ கோ டு டெம்பிள் எழுதுவீங்க தானே. எவ்ரி ஃப்ரைடே ஐ கோ டு டெம்பிள் எவ்ரி ஃப்ரைடே. அதே மாதிரி அப்படி எழுதுறேன். ஏன்னா ஐ விசிட் தேர் எவ்ரி சண்டே. அப்படி இல்லாட்டி ஐ விசிட் வேர்டு உங்களுக்கு தெரியாட்டி கோ தேர். எது உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டோ அதை யூஸ் பண்ணி எழுதி கொள்ளுங்க. ஐ விசிட் தேர் எவ்ரி சண்டே. சரியா? நான் ஒவ்வொரு சண்டேயும் அங்க போறேன் நான். சரி, அங்க போனா நீங்க என்ன செய்வீங்க என்று எழுதுவோம். My favorite place to visit is my friend's home. It is near my house, so I visit there every Sunday. எழுதலாம். ஓகே, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்க யார் யார் இருக்கணும் எழுதலாம். அண்ட் அப்படி இல்லையண்டா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வெரி கைண்ட் ஸ்வீட் அந்த மாதிரி எழுதலாம். ஸோ her family, capital letter and start her
family members are very sweet. அல்லது கொஞ்சம் வேர்டை கூட்டுறதுக்காண்டி அண்ட் கைண்ட். அப்படி இல்லாட்டி இது ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. இந்த மாதிரி எந்த வேர்டு உங்களுக்கு தெரியுமோ, இப்போ கைண்ட் வேர்ட் தெரியாட்டி ஃப்ரெண்ட்லி அதாவது ஸ்வீட், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் வச்சு நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் வெரி ஸ்வீட் அண்ட் கைண்ட். வேற என்ன, என் அம்மா வந்து உங்களுக்கு ஃபுட் தருவா. ஸோ இப்ப ஒரு ஆள் எங்களுக்கு வந்து ஏதாவது தாரதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? இப்ப my friend gives me a pen என்ற இந்த வசனம் உங்களுக்கு தெரியும் தானே. இதையே நாங்க மாத்தி எழுத போறோம். அவங்களோட அம்மா வந்து எங்களுக்கு சாப்பாடு தரவா. அப்ப என்ன எழுதலாம்? my friendக்கு பதிலா her mom. her mom her mom gives us food. சரியா? பாருங்க, இதை அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை வச்சு பிள்ளைகள் அப்படியே மாத்துங்க. her mom gives us food and food பத்தி எழுதுவோம். and she cooks very tasty dishes or tasty foods. அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை வச்சு எழுதி கொள்ளுங்க. சரியா? ஓகே. her family members are very sweet and kind. her mom gives us food and she cooks very tasty dishes, so we enjoy food. அந்த மாதிரி எல்லாம். okay, then we both play talk ஏதாவது. அப்ப எனக்கு ஈஸியா வந்து then we both play together and we talk a lot. அப்ப சேர்த்தல் then we both play together and talk a lot. நாங்க நிறைய கதைப்போம். and share our school memories. அந்த மாதிரி ஏதாவது எழுதுங்க. வேற என்ன எழுதலாம்? ஓகே, எனக்கு அங்க இருக்கு, நல்ல சௌகரியமா இருக்குமே. என்ன அவங்களோட அம்மா வந்து ஃப்ரெண்ட்லி தானே, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி தானே. ஸோ என்ன எழுதலாம்? ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். இல்லையா? நான் வந்து அங்க வெரி கம்ஃபர்டபுளா இருப்பேன். ஸோ ஐ லவ் okay, then we both play together and talk a lot. Sorry. and I feel very comfortable there. சரியா? நான் அங்க போற நேரம் எல்லாம் very comfortable ஃபீல் பண்ணுவேன். ஐ லவ் கோயிங் தேர். எனக்கு அங்க போறது வந்து மிகவும் பிடிக்கும். இப்படி சிம்பிளா. இதை விட நீங்க எக்ஸாம்பிள் வேற எதுவும் எழுதுறேன்னு சொன்னா, இதுல வேர்ட் கவுண்ட் உங்களுக்கு கூட்டணும்னு சொன்னா, நீங்களும் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன மூவி பார்ப்பீங்க. வி போத் டுகெதர் வாட்ச் மூவி என்று எழுதலாம். அல்லது அதை விட நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதுவும் இன்டோர் கேம் செஸ் அந்த மாதிரி விளையாடுனாங்கன்னா வி போத் பிளே டுகெதர். இப்படி நீங்க ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன தெரிஞ்ச வேர்ட்ஸ் ஆட் பண்ணி நீங்க வேர்ட் கவுண்டை கூட்டி கொள்ளலாம். சரியா? ஓகே. கம்ஃபர்டபுள். ஸோ ஐ லவ் கோயிங் தேர் வெரி மச். இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, தட்ஸ் ஆல். சரியா? நீங்க எழுதினதும் இதே மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் டவுட் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். உங்களுக்கு வந்து நான் ஒரு அன்மியூட் ஆப்ஷன் ஒன்று தாரேன். வெயிட் a minute. அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்கலாம்.
Okay, you can unmute now and please raise your doubts. Okay, நீங்க இப்ப unmute பண்ணலாம். If you have any doubts, you can ask me. சரியா, நீங்க ஏதாவது என்னோட டவுட்னா கேட்டுக்கொள்ளலாம். Okay, very good. ஒரு ஆள் essay எழுதி அனுப்பி இருக்கிறீங்க. Teacher, can you send your number? Okay. இப்ப இந்த பேசேஜ்குள்ளேயே நான் உங்களுக்கு ஈஸியா எழுதக்கூடிய மாதிரி தான் நான் ட்ரை பண்ணி ஸ்மால் சென்டென்ஸா தந்தேன். இதை விட உங்களுக்கு அட்வான்ஸா எழுத இயலும்னு சொன்னா நீங்க எழுதலாம். சரியா, நான் இதுல நீங்க ஹை லெவல்ல நல்லா செய்யக்கூடிய ஆக்களும் இருப்பீங்க, பேசிக் அவரேஜா செய்யக்கூடிய ஆக்களும் இருப்பீங்க. இப்ப நான் எல்லாரையும் பார்க்கணும் பண்றதால சும்மா சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி தந்தேன். உங்களுக்கு அப்படி இதை விட அட்வான்ஸா நீங்க செய்ய இயலுமெண்டா எழுத இயலுமெண்டா நீங்க எழுதிக்கொள்ளலாம். ஓகே, நீங்க சட்ல கதைக்கணும் வேண்டி இல்ல, நீங்க நேரையே அன்மியூட் பண்ணி மைக் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். என்னோட டவுட் இருந்தா கேட்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கதைக்க எதுவும் பிரச்சனைன்னு சொன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே டீச்சர், ப்ரோனவுன்ஸ் ஒன்று கேட்டிருக்கீங்க என்ன? ஓகே, ஓகே ப்ரோனவுன்ஸ் பாருங்க, லாஸ்ட் கிளாஸ் கேட்டிருந்தேன் நீங்க. ஸோ நாங்கள் இப்படி 5 வகையாக கேட்டகரைஸ் பண்ணலாம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரோனவுன்ஸ், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ், ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன். சரியா, அது நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னான்னு ஒரு திருப்பி சொல்றேன்னு கவனிங்க. சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இதுக்கு மீனிங் தெரியும் தானே உங்களுக்கு? நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், ஹி அவன், ஷி அவள், இட் அது, தே அவர்கள். ஓகே, பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அதாவது ஒரு நவுனுக்கு இப்ப சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிரதித்துவப்படுத்தி வாரதுதான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். சரியா, இப்ப சப்ஜெக்டுக்கு எழுவாய்க்கு பதிலா வரக்கூடிய சொற்கள் தான் இது. அவங்களுக்கு தெரியும், இது எப்பயுமே சென்டென்ஸ்ல எழுவாயன்றது சென்டென்ஸ்ல ஸ்டார்ட்ல தானே வரும். சோ சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட்ல வரும். அதே மாதிரி பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இப்ப அட்ஜெக்டிவ்ஸ் நாங்க என்னத்துக்கு யூஸ் பண்றோம்? நாங்க ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னுக்கு வர்றது. அதே மாதிரிதான் நீங்க ஒரு நவுனுக்கு முன்னுக்கு வரக்கூடியதுதான் மை. எக்ஸாம்பிள், மை பென், மை ஹவுஸ், அந்த மாதிரி. மை, என்னுடைய, எங்களுடைய, உன்னுடைய, அவனுடைய, அவளுடைய, அதனுடைய, அவர்களுடைய, இந்த மாதிரி வெறும் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ், அதாவது ஒரு நவுனுக்கு முன்னுக்கு வரும். பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பாருங்க, என்னுடையது, எங்களுடையது லாஸ்ட்ல வரும். the pen is mine, இந்த பென் என்னுடையது. ours எங்களுடையது. yours உங்களுடையது. it is yours இது உங்களுடையது. சரியா, his அண்ட் அவனுடையது, அவளுடையது, இந்த மாதிரி வெறும் பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். அதே மாதிரி ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் இப்ப நானே, இப்போ எக்ஸாம்பிள், I did this exercise by myself. நானே, I arranged this house myself, by myself. நானே இந்த ஹவுஸை அரேஞ்ச் பண்ணினேன். இந்த மாதிரி ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா டு மீ, டு அஸ் எனக்கு, எங்களுக்கு, டு யூ உங்களுக்கு, அவனுக்கு, அவளுக்கு, இந்த மாதிரி வரும்.
சரியா, அதாவது செயற்படு பொருளை பிரதிநிதித்துவப்படுத்தி வாரது வந்து ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸா இருக்கு. அப்ப இது இது ஈஸி தான். இதுல வேணும்னா நீங்க சில ஆக்டிவிட்டிஸ் செய்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கிரேட் 7 8 பீப்புள்ஸ் புக்ல இருக்கு, நிறைய கேள்வி இருக்கு. நீங்க வேணும்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். டென்ஸ் ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ் படிப்பீங்களா? ஷுவர், நாங்க அந்த கேள்வி பேசிவ் வாய்ஸ் எல்லாம் கட்டாயம் கேள்வி வரும் இல்ல, அப்படி கேள்வி வரும்போது நாங்க அதை பார்ப்போம். ஓகே, that's all for today. எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் லீவ் ஆகலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட். Okay, welcome.